ஹாய், இந்த வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அண்ட் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஆக்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் கொஞ்சம் டயர்டாக நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. அவங்க ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக மற்றவங்கக்கிட்ட போயிருக்கலாம். அந்த ஹெல்ப்னாலேயே மற்றவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. மேபி அவங்க ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ளே அவங்க கூட ஒரு நல்ல ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம், இல்லை ஆரம்பித்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்காம அதிலே லாஸில் முடிஞ்சுக்கிற அளவுக்கு ஏன்டா இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு. மேபி அந்த புதுசாக ஏதோ ஒன்று விஷயம் ஆரம்பிக்கிறதுக்காக தான் இதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அவங்க போயிருக்கலாம். அந்த கேப்பில் நீங்களும் இப்போ அவங்களோட திங்கிங் அதில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க. அதில் ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு எது வேணாலும் இருக்கலாம். இல்லை புது தேர்ட் பார்ட்டி வேறு யாராவது ஒருத்தங்க இன்வால்வ் ஆகிருக்கலாம், இல்லை அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பு வரும், நல்ல ரிலேஷன்ஷிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பு கரியர் எதுனாலும் அது அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு.
அதே சமயத்தில் அவங்க அதிலே தான் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து சரி இனிமேல் நானும் என் வழியை பார்த்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் மூவ் ஆன் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு ஒரு ஒருத்தங்க ஆஃபர் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. என்னதான் வந்து நீங்கள் அவங்க கூட ரொம்ப அட்டாச்சில் இருந்திருந்தாலும் சரி, இப்போ வந்து நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க. அதில் உங்களுக்கும் வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் யாராவது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாமா வேண்டாமா, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கே, நம்ம இதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இதுக்கு வந்து இதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கலாமா, இல்லை வந்து என்ன பண்ணலாம், இது நமக்கு நல்லது கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அவங்க வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒன்று நல்ல விஷயம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நோக்கி போயிருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அவங்களும் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு அதை இப்போ சரி பண்ணணும். அதோட திங்க் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க வந்து திருப்பி வந்தாலும் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இன்னும் 2 ஆஃபர்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற திங்கிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் நமக்கு நல்லது கொடுக்குமா அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கே ஒரு டபுள் சைடாக இருக்குது. இது நமக்கு நல்லது கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து நீங்கள் வந்து அவங்க இப்படி மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு சொல்லி யாரையாவது ஹெல்ப்பு கூட கேட்டிருக்கலாம். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யாராவது வந்து உங்களோட மூத்தவங்க யாராவது ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவங்களும் வந்து இதுக்கு மேலே இதில் இருக்க வேண்டாம், நம்ம போகலாம், அவங்க வர்றது அவங்க பார்த்துக்கட்டும், நம்ம அதுலேருந்து போகலாம், வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களை மூவ் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அவங்க சொல்கிறத கேட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலை. சரி, இப்போதைக்கு நம்ம அந்த வேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அந்த டைம் உங்களுக்கும் ஒரு ஆஃபர் வந்திருக்கும். நீங்கள் அதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிற டபுள் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. புதுசாக வர்றதை ஏற்றுக்கவா, இல்லை ஏற்கனவே வந்து ஸ்டெபிலிட்டி தரவங்க இவங்களில் யாரை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகி அது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது வந்து இவங்கள ஒரு ட்ராப்பில் வந்து வச்சுருக்கோம். அதனால் லாஸ் கூட ஆகிருக்கும். அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. இப்போதைக்கு அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் இதுவாக தான் இருக்குது. நியூவாக வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணவா, இல்லை ஏற்கனவே வந்து கம்மி தரக்கூடிய ஆள் வருவாங்களா அப்படின்னு நீங்களும் ஒரு டபுள் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இதுதான் இப்போதைக்கு உங்களோட ஃபீலிங் அண்ட் அவங்களோட ஃபீலிங். உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் இந்த கனெக்ஷனில் அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பட்டனில் வச்சுருக்காங்க. ஆக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து அவங்க அமைதியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே ஆக்ஷன் அப்படின்னு இல்லை.
ஏன்னா ஏற்கனவே அங்கே நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ கவனம் கொஞ்சம் இங்கே இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையுமே எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறதுக்காவது அவங்க வந்து உங்ககிட்ட பேச வருவாங்க. நீங்களும் அவங்க வரணும்னு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஃபோக்கஸும் அவங்க மேலே தான் இருக்குது. நீங்கள் என்னென்னா அவங்க வந்து நிறைய விஷயத்த பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னவோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, மறுபடியும் யாராவது வந்து ஹெல்ப் தந்தால் நல்லா இருக்குமா, நல்லா அப்படி தந்தாலும் அவங்க ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுலேருந்தே வந்து அவங்களோட ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை சொல்கிறதுக்காக உங்ககிட்ட வருவாங்க. என்ன தான் வந்து ரொம்ப அடமெண்ட்டான பர்சனாக இருந்தால் கூட நடந்த விஷயத்த சொல்கிறதுக்காகது உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. வருவாங்க. இந்த கனெக்ஷனில் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. இப்போ அவங்க அதுலேருந்து கொஞ்சம் ரிக்கவர் ஆகி வரணும். ஏன்னா அந்த டிசப்பாயின்மெண்ட்லேருந்து அவங்க இன்னும் வெளியே வரல. அவங்க அந்த விஷயத்த சொல்கிறதுக்காகது மெதுவாக வருவாங்க. டக்குன்னு கமிட்டுன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் அவங்க எமோஷனலாக இருக்காங்க. ஏன்னா இப்போ நீ நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் போய் ஆறுதலுக்காக பேசலாம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கும். நிறைய விஷயங்களை டீல் பண்ணுற மாதிரி நடந்திருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஜஸ்ட் பேசுகிறதுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்காக வருவாங்க. வந்து நடந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க. கமிட் வந்து கொஞ்சம் அவங்க வந்து இதுலேருந்து வெளியே வந்த பிறகு தான் அவங்க அதை பற்றி யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து பேசுகிறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மெசேஜாச்சும் போடுவாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட்டாவது உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் அதுக்காக தான் காத்துட்ருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு இது வராதா அப்படின்ட்டு. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ரீடிங்கில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ.